அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள நீராகவும் இருக்கு. இவ்வளவு வெளியில கொண்டு வந்துட்டாலே தென்னை விவசாயிகளுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும். இது இந்த நம்ம இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தும். இதுக்கு நாம அரசுக்கு நீங்க அதை பரிந்துரைக்கணும். இப்ப என்னுடைய வர்ஜினியா கோகண்டாயை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா தனியா வந்தீங்கன்னா ஒரு பாட்டம் அழுது முடிச்சிருவேன். உண்மைதான், உற்பத்தி பண்ணியிருக்கேன் ஆனா விற்க முடியல. இவ்வளவு திட்டம் இருக்குன்னு சொல்றீங்க, ஒரு பைசா இது வரைக்கும் நாங்க சப்சிடி வாங்கல. பேங்க்கு போனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க கொலட்ரல் செக்யூரிட்டி வேணுங்கிறாங்க. ஆனா அந்த ஸ்கீமு கொலட்ரல் செக்யூரிட்டி இல்லைங்கிற உண்மை, டெக்லையும் அதை தான் சொல்றாங்க. ஆனால் நாங்க போனா இங்க எதையுமே தரதுல ஒரு பைசா கடன் வாங்கல. அதனால ஒரு பைசா நாங்க சப்சிடி வாங்கல. சிடிபிலும் சரி மற்ற எந்த ஸ்கீம்லயும் நாங்க ஒரு பைசா சப்சிடி வாங்கல. அப்படின்னா நாங்க எங்களோட நிலைமை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது வந்தீங்கன்னா ஐயா அதை பிடிங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிடும். அந்த நிலைமையெல்லாம் இருக்கா? வர்ஜின் கோகண்டாயில் நீங்க அதெல்லாம் தரத்துலேயே இருக்கு, எக்ஸ்போர்ட் தரத்துல இருக்கு, எஸ்சிஎஸ் சர்டிஃபிகேட்லாம் எல்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் விற்க முடியும். இதற்கு வழிகாட்டுதெல்லாம் நீங்க சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு எதிராக ஒன்றும் சொல்லலை. ஏன்னா இப்போ புதுசாக வந்தவங்களாம் பயந்துருவாங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தென்னை மரம், தென்னை சார்ந்த பொருட்கள் அதை நம்ம இன்னும் சரியா கையாளலாம் தான் என்னோட கருத்து. ஏன்னா இப்போ இலங்கை உலக மார்க்கெட்டே அடிச்சு வச்சிருக்காங்க. இலங்கை தான் உலக மார்க்கெட்டே வர்ஜினியாவிலேருந்து டிசிலேருந்து எல்லாத்தையுமே அவங்க தான் அடிச்சு விட்டாங்க. நம்ம அதுக்கு இணையாக நம்ம போட்டி போடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? உற்பத்தி திறன் அதிகரிக்கணும், முட்டுவலி செலவை குறைக்கணும். இது மாதிரி அடிப்படையான விஷயங்களை கொண்டு போறப்ப நம்மளோட உற்பத்தி அதிகமாகுதுன்னா நம்ம குறைவான விலை கொடுக்க முடியும். இப்போ என்ன இப்போ ஜெயச்சந்திரனை 200 ரூபாய் வர்ஜின் ஆயில் விற்கிறாங்க. வெறும் 200 ரூபாய் 250 ரூபாய் விற்கிறாங்க ஜெயச்சந்திரன். வர்ஜின் ஆயில்னு பேர். நீங்க நார்மல் எண்ணெய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு 1 லிட்டர் 450 ரூபாய் விற்கணும். நார்மல் செக் எண்ணெய் 450 ரூபாய் விற்கணும். 250 ரூபாய்க்கு எப்படி வர்ஜின் ஆயில் கொடுக்க முடியும்? அப்ப வர்ஜின் ஆயில் எப்படி விற்கும்? அது இப்போ நாங்க இன்னைக்கு 750 ரூபாய் 100 ரூபாய்க்கு எங்களால் விற்க முடியல. ஏன்னா அதுவே உயரமான பொருள், அது விலை கூட விற்கும் அப்படின்னு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாயை உடைக்கிறதுக்கு நம்ம அரசுக்கு ஒரு சில பரிந்துரைகள் பண்ணணும். அதே போல நாங்க பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அமைச்சர்கள்ட்ட பேசுறோம், எம்பி எம்எல்ஏக்கிட்ட சொல்றோம். இருந்தால் ஒரு சில பேர் செவி மடுக்கிறாங்க. இருந்தாலும் அதை அவங்க கவனத்துக்கு போடி எல்லா வகையிலும் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறப்ப அந்த கொள்கை முடிவுகளை மாற்றணும். கிட்டத்தட்ட மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பாலிசி கமிட்டி மீட்டிங்ல நான் சண்டையே போட்டிருக்கேன். அந்த அந்த சென்னையில் டெல்லியிலேருந்து அந்த சேர்மன் அவர் தமிழ் தெரியல. நான் சொன்னதை நம்ம ஏபிசி அவர்கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டேன். ஆனா என்னன்னா அவங்களோட பார்வை என்னன்னா தேங்காய்னா அது கொப்பரை எண்ணெய் அவ்வளவுதான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தேங்காய் பயன்படுத்த தெரியல. இந்தியாவோட பெரிய சந்தை எங்கே இருக்கு? நமக்கு வட மாநிலத்துக்கு இந்த தேங்காயை பயன்படுத்த தேங்காயோட நன்மைகளை நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டாலே நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம். இதை ஒரு வேண்டுகோளை வச்சு வாய்ப்பு விடைகிறேன். நன்றி வணக்கம். அதாவது